गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். வீடு, வண்டி, மனை இதன் சார்ந்த விற்பனை ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வீடு இருக்குது, இல்ல வண்டிகளை விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபார ரீதியிலான பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மறைமுக ரகசியமான பணவரவுகள் சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மறைத்து வைத்த பொருட்களின் வழிகள்ல ஏதாவது ஒரு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழியில ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். மேற்கல்வி ரீதியிலான ஒரு செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான வகைகள்ல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில நம்ம முதலீடுகள் போட்டு அதன் வழிகள்ல ஒரு சில செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மாமியார் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறை வழிகள்ல அவங்க ஏதாவது பண தேவைகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உதவக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதரர் வழியில உதவக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ரீதிகள்ல மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயங்கள் வழிகள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப ரீதியிலான செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒப்பந்த வழிகள்ல சிறு சிறு தடைகளோ இடையூறுகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை வியாபார ரீதியிலான ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகள்ல செலவினங்களோ சிறு இடையூறுகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதன் ரீதியில ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக உள்ளது. விரும்பிய பொருட்கள் வாங்கும் வழிகள்ல சிறு செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதன் வழிகள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வயதானவர்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கலாம். மறைமுகமான பண வரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். கடன் ரீதியிலான விஷயங்களை திருப்பி செலுத்தக்கூடிய முயற்சிகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழிகள்ல
நல்ல விதமான லாபகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. புதிதான செயல்பாடுகள் செய்யும் போது அது நல்ல விஷயமாக இருந்த போதும் நமக்கு எதிரான தொந்தரவுகள் வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வேலை நம்ம கையில் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதனால நம்ம துணிவோடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். மூத்த சகோதரருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள், விரும்பிய பொருட்கள், விரும்பிய பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்ச பொருட்கள் வாங்கலாம். ஆபரணங்களாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு விருப்பமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சந்தோஷமான விஷயங்களுக்கான ஈடுபாடுகள், அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைனா வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மாமியார் வழியில லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமியார் வழியில ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்த பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் இல்லைனா வியாபார ரீதியில வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உள்ளது. தொழில்ல உடன் பிறந்தோருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறை இல்லைனா வியாபார ரீதியிலான பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நமக்கு லாபகரமான செய்திகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பழைய பொருட்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நபராக இன்றைக்கு நீங்க இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு மேற்கொண்டு இருக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த விஷயத்தையும் துணிவோடு கையில் எடுக்கலாம். இன்னைக்கு அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நாமளா தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால உதவி செய்யும் விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க அடுத்தவங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லைன்னா கடனா வேற ஏதாவது பொருட்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலை ரீதியில இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் குறைவாகி மருத்துவ ரீதியில ஏதாவது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதாக நம்ம மருந்து மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கும் போது சீக்கிரமாகவே உடல்நிலையில ஒரு நல்ல ஆரோக்கியங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன் தொந்தரவு பெருசா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நம்ம அடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கும் போது சீக்கிரமாகவே நமக்கே தோணாம சீக்கிரமா அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார்.
புதிதாக தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், அரசு வேலைகளுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி பணி சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில மன ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியிலான முதலீடுகள் போடுவதற்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில தொழிலுக்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஈடுபடக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதுல ஏதாவது லாபகரமான செய்திகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் தொழில் இல்லைன்னா குல தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். கோவில் சார்ந்த பராமரிப்பு பணிகள், கட்டுமான பணிகள், இல்லைன்னா கோவில் சார்ந்த பூஜை வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான வேலை தேடும் விஷயங்கள், இல்லைன்னா வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள், இதன் ரீதியிலான ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் தொழிலுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியில உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள்ல வாக்கு சாதுரியத்தினால சாதனை புரிகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பேசியே நம்மளுடைய எல்லா வேலைகளையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இன்றைக்கு அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளும் போதும் அது பலவித நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக மருந்து மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பெரிய அளவு கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்றைய நாள்ல முயற்சி செய்யும் போது அது சீக்கிரமாகவே அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சாலை பகுதிகளில் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகளும் ஒரு மகிழ்ச்சியான சூழல்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தை வழியில ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதன் சார்ந்த ஒரு முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழிகள்ல எதிர்பார்த்த நன்மையான செய்திகளோ செயல்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாடு சொத்துகள், இதன் ரீதியில ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பயணமாக இருந்தாலோ இல்லைன்னா தொழில் தொடங்கும் முயற்சிகள், வேலை தேடும் முயற்சிகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தப்போக்குகள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தந்தையோடு மதியத்திற்கு பின்பாக ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள்
பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவுகள் வழிகள்ல சிறு மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கும் போது ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் திடீர்னு ஏதாவது மேற்கொள்ளும் சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்பவங்களுக்கு அதன் ரீதியில சின்ன சின்ன இடைஞ்சல்களோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில சிறு சிறு இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேரன் பேத்திகள் வழியில சிறு செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் வழிகள்ல சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். முக்கியமா மேற்கொண்டிருக்கின்ற பயணங்கள் வழிகள்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பயணங்களின் வழிகள்ல சிறு தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல அதிக கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணிகளில் இருந்து வெளியேறக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அமிலம் சார்ந்த மருந்துகள் கையாளும் போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நாம ஒரு புதிதான முயற்சியை எடுத்து செய்யும் போது அதன் ரீதியில ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவகாமி தேவி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். விரயஸ்தானாதிபதி வந்துட்டு ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறார். இன்னைக்கு தொழில் ரீதியிலான வியாபார ரீதியிலான முதலீடுகள் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மாமியார் வழியில ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா செலவினங்களையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத வீண் செலவுகள் விரய செலவுகள் அதிகமாக கூடிய ஒரு சூழல்கள் இருக்கின்றது. விரயஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால இந்த மாதிரி செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான மருத்துவ முறைகள் வழிகள்ல மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மோசடிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனோடு பார்ட்னரோடு சின்ன சின்ன மோதல்கள் இருக்கலாம். கூட்டு தொழில் சார்ந்த பார்ட்னரோடு நமக்கு ஏதாவது மோதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்க்காத ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களோ இல்லைன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்து அது லேட் ஆகக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உள்ளது. விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதன் ரீதியில
செலவினங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களாக மிகுந்த கவனமும் நிதானங்களும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. வெளிநாட்டு உறவுகளோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது சிறு தடைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில சிறு சிறு செலவினங்களோ கருத்து வேறுபாடுகளோ வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அந்த மாதிரி பயணங்களை மேற்கொண்டோம்னா அதன் வழியில லாபகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நாமளா புதிதான ஒரு விஷயங்களில ஈடுபடும் போது அதன் வழியில நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு துணிவோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமணம் சார்ந்த விஷயங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சந்தேக உணர்வுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. திருமண ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் இல்லைன்னா கூட்டு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. திருமண சம்பந்தமான விஷயங்களுக்காக பண தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் பார்ட்னர் வழியில சிறு சிறு உரசல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வழியில ஏதாவது செலவினங்களோ இல்லைன்னா நண்பர்களோடு ஏதாவது உரசல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிறுநீர் தொற்று சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகள்ல ஒரு சிலர் ஈடுபடக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. தரகு சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு இருக்கும். பேங்க் ரீதியிலான கடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அடிவேறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தா அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார் வழியில சிறு சிறு மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சில ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தொற்றுநோய் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வங்கி சார்ந்த பணிகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். சமாதான பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு சூழல்கள் கொஞ்சம் சரிவராத நிலைகள்ல அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகளை எடுக்கும் போது அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய போய் நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. அது மாதிரி கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கடனாக பணம் தர்றது, கடனா பொருள் தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல்நிலையில ஒரு ஆரோக்கியம் மேம்படும். அது மாதிரி மருந்து சார்ந்த விஷயங்களை எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த நம்மளுடைய உடல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெருமளவு கடன் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்குல இருந்து அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அதெல்லாம் சீக்கிரமாகவே அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. உடல்நிலை சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. முக்கியமான உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அலுவலக ரீதியிலான பணிகள் இல்லைன்னா வேறு பணிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வேலை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியில சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுடைய வேலைகள்ல இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் நம்ம யார் கூடயும் இன்னைக்கு வச்சுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதிற்குள்ள நம்ம அறிவுறுத்திட்டே இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தாய் மாமா வழியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஏதாவது செலவினங்களோ இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது உறவு முறைகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில செலவினங்களோ இல்லைன்னா பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களோ இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கின்றது. சிறிய அளவிலான ஆன்மீக பணிகளுக்கான முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற்ற நபர்களுக்கு பணியில சேரக்கூடிய உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைத்துறை ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல சிறு தடைகள் பின்பு சரியாக கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உறவு முறை வழிகள்ல சிறு செலவினங்களோ மன வருத்தங்களோ இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில இருந்த துன்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஏதாவது மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கும் போது சீக்கிரமாகவே அந்த உடல்நிலை பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் பெரிதா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கடனை அடைக்க ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமாகவே அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அதெல்லாம் சரியாகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம். கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால சாலை பகுதிகள்ல வீடுகள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது மேலும் முன்னேற்றமடைறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு.
விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் குறித்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேறு ரீதியிலான மகிழ்ச்சியான சூழல்கள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பேச்சுகள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாகவே காணப்படும். மன தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மன ரீதியில இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள்ல வரன் பார்க்கும் ஒரு சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மனதிற்கு விரும்பிய வகைகள்ல வரன் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த முயற்சிகள்ல பொதுமக்கள் வழி ஆதரவுகளும் இன்றைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொழுதுபோக்குகள் வழிகள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். மேற்கல்வி சார்ந்த தகுதி தேர்வுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சுவாச பகுதிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சுவாச உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனங்கள் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல நம்ம ஈடுபடலாம், முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் அதுல செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. கலைத்துறைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார ரீதியிலான பார்ட்னரோடு இணையக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழிகள்ல சந்திப்புகளும் உதவக்கூடிய சூழல்கள் அவங்களுக்கு உதவக்கூடிய மாதிரியான சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியில ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நாம ஒரு புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யலாம். தொழில் ரீதியிலான முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுக்கும்போது அதெல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுஷ் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதன் ரீதியில பண தேவைகள் இருந்தா அதற்காக கொஞ்சம் கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அம்மா வழியில சிறு சிறு செலவினங்களோ இல்லைன்னா தேவையில்லாத கருத்து மோதல்களோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறை வழிகள்ல சிறு சிறு செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். அண்டை அயலார் வழியில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர்
மற்றும் அம்மாவிற்கிடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மதியத்திற்கு பின்பாக அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த முயற்சிகள்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளோடு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதான வியாபார ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீட்டுல இருந்தோ இல்லைன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்தோ நம்ம கிட்ட இருந்து பிரிந்து சென்ற நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க மீண்டும் நம்மளோடு சேருவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீடு வண்டி இதையெல்லாம் தேவைகள் சார்ந்த விஷயங்களாக மாற்றக்கூடிய ஒரு சிந்தனைகள் வரலாம். வீடு மாற்றம் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வாகன மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிறு தூர பயணங்கள் சார்ந்த பயணங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் வழி உறவு முறைகள் வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா செலவுகளையோ சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழியில நல்ல லாபகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம புதிதாக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதன் வழியில நமக்கு எதிராக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம தவிர்க்கணும். ஒரு கேஸ் போடுறீங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா அந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் இன்னைக்கு தவிர்த்திடணும். அதன் வழியில நமக்கு எதிராக தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்ம கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை துணிவுடன் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள், குறிப்பா பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இவங்க ரீதியில ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகளுக்கு உங்களால லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. வேலையாட்கள் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கலைத்துறைகளுக்கான புதிதான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எழுத்துத்துறை சார்ந்த முயற்சிகள் எடுத்து அதுல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் அதுக்கப்புறம் சரியாக கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள் கை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தரகு ரீதியிலான பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள்
இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஒரு மக்கள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர் வழியில பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மாமனார் வழியில பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தைரியமான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். துணிவுடன் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய திறன்கள் நம்மளிடம் அதிகமாக காணப்படும். எடுக்கும் விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய திறன்கள் அதிகரிக்கும் இன்றைக்கு நம்மளிடமே. எதிர்பார்த்த பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தாலும் அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம துணிவுடன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நாமளா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்ய போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல நாமளா மாட்டிக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி கடன் அடுத்தவங்களுக்கு தரீங்க, வேற ஏதாவது முக்கியமான பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் தரீங்க அப்படின்னா அது அந்த சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கி உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தான அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறதுனால குடும்ப ரீதியிலான ஒரு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. எதிரிகள் வழியில பண வரவுகள் வரலாம். எதிரிகள் வழியில நம்மளுடைய பண வரவுகள்லாம் அவங்க கிட்ட சிக்கி இருந்தா அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடன் ரீதியிலான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடனா ஏதாவது பணங்கள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான பணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. பணிகள் சார்ந்த பணவரவுகளும் அதிகமாக இருக்கும். தனியார் துறைகள்ல பணிகள்ல இருந்தாலோ அரசு முறை சார்ந்த பணிகள்ல இருந்தாலோ அதன் சார்ந்த வருவாய்களும் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வாடகை ரீதியிலான பண வரவுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கட்டிடங்கள், வீடு, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வாடகைக்காக விட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த வாடகை பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகள்ல பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மா வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தும் பணம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகளுக்குள்ள சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண வரவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தன்னிறைவாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார் வழியில உங்களுக்கான நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய குடும்பத்திற்கு அதிக ஆதரவுகள் தரும் நபராக இன்றைக்கு நீங்க இருப்பீங்க. மதியத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பண வருவாய்கள் இன்றைக்கு நமக்கு ஓகே, நமக்கு தேவையான அளவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியம். ஏன்னா
பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அதிபர் வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் நிதானமாகவே எல்லா விஷயத்திலையும் பேச வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து வழக்குகள் வரைக்கும் நம்மளுடைய பேச்சுகள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து பேச வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நீச கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பைனான்ஸ் சம்பந்தமான வியாபாரம், வட்டி வியாபாரம் இதுல எல்லாம் ஈடுபடுவதற்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ முறைகளுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. பெரிய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு நம்ம ஈடுபடலாம். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறதுக்கான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். கவனச்சிதறல்களோடு இருக்கும்போது நம்மளால தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியில அமர்வு பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில உங்களுக்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. இன்றைக்கு இறை ரீதியிலான நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிச்சு அதன் ரீதியில பூஜைகள்லயோ பிரார்த்தனைகள்லயோ நம்ம கலந்துக்க கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் குரு பகவான் 3வது இடத்துல அமர்வு பெற்று இருக்கிறதுனால துணிவும் தைரியமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். விளையாட்டு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இராணுவ பணிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு திறன்களும் ஒரு சிந்தனைகளும் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலருக்கு இடமாற்ற ரீதியிலான சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். சிறு தூர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. மறைமுக ரகசியமான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மதியத்திற்கு பின்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மதியத்திற்கு பின்பாக அதிகமாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத ஒரு வீண் விரயங்கள் ஆகக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள்னால உடல்நிலையில ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். ஏதாவது கடன்கள் இருந்தா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் மிகுந்த தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில
பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியில நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் நம்ம இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.